இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். என்ன சாமுண்டீஸ்வரி, நீ பணத்தை செட்டில் பண்றன்னு சொன்னதுனால ஊரே இங்க கூடி இருக்கு. நீ என்னடான்னா ஆறாமர வர? இவங்களுக்கு ஜனங்களை பத்தி எப்படி சித்தி கவலை இருக்கும்? அதான் அலட்சியமா எல்லாரையும் காக்க வச்சுட்டு வராங்க. ஏய் சிவனாண்டி, நீயும் உன் சித்தியும் இங்க பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கீங்களா? இந்த ஊர் ஜனங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். எனக்கும் அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். நடுவுல இந்த மாதிரி சிண்டு முடிகிற வேலையெல்லாம் பண்ண வேண்டாம். இவங்க பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டே இருங்க. என்ன உண்மைய சொன்னா கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? உங்க லட்சணம் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாதா? பெருசா நியாயம் பேச வந்துட்டீங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த தூண்டி விடுற வேலையெல்லாம் செய்யாம பேசாம போங்க. இது ஊர் பஞ்சாயத்து இடம். இங்க யார் வேணாலும் வரலாம் போகலாம். எங்களை போக சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்ல. உங்கள மாதிரி அடாவடி பண்றவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட். நான் உங்ககிட்ட நேத்து சொன்ன மாதிரி இன்னைக்கு பணத்தை செட்டில் பண்ணதான் போறேன். நான் சேட்டு கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல பணத்தோட இங்க வந்துருவாரு. அவர் வந்ததும் உங்க நகைக்கான பணத்தை நீங்க வாங்கிக்கலாம். உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? எங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க உங்களை முழுசா நம்புறோம். ரொம்ப நன்றிமா. உங்க நம்பிக்கை வீண் போகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும். தைரியமா இருங்க. வாங்க 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 உள்ளே வாங்க வாங்க. ஏய் சார் சார் விட்டுருங்க சார். சார் ஏய் நான்சென்ஸ். ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் ஏமாத்திருக்கீங்க. எவ்வளவு பேர் திருடா இருப்பீங்க? ஏய் ஹாரி பாட்டர் பாய்ஸ், மாட்டீங்களா? முழிக்கிறத பாரு. இவங்க ரெண்டு பேரும் முட்டையும் பேத்துருங்க சார். அப்புறம் பார்க்கலாம் இவனுங்க எப்படி தப்பிச்சு போறானுங்கன்னு. சார் ஏய் கம்முனாட்டீங்களா? எவ்வளவு தில்லு இருந்தா எங்க அத்தையவே ஏமாத்திருப்பீங்க. சரி கார்த்தி, இவங்களை என்ன பண்ணலாம்? இவங்களால எங்க அத்தைக்கு தான் சார் கெட்ட பேரு. இவங்களை ஊர் பஞ்சாயத்துல நிக்க வச்சு எல்லா உண்மையும் சொல்ல வைக்கணும். அத்தை மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஊர் மக்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும் சார். சரிங்க கார்த்தி, அப்படியே பண்ணிடலாம். நீங்க முன்னாடி போங்க, நான் இவங்களை கூட்டிட்டு வரேன். சரிங்க சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். எங்களையவே ஏமாத்த பாக்குறீங்களா? பிச்சு போடுவேன் பிச்சு. நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. இவங்களை எழுதிட்டு வாங்க. போடா போடா. நல்லா மாட்டி விட்டுட்டல. ஏய் சிவனாண்டி, நீயும் உன் சித்தியும் வாய் கிழிய பேசுனீங்கல்ல, இப்போ உங்க மூஞ்சியை எங்க வச்சுக்க போறீங்க? உங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ண வேண்டிய பணம் வந்துருச்சு. நகையை வச்சுப்போ ஒரு சீட்டு கொடுத்தாங்கல்ல, அதை கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை வாங்கிட்டு போங்க. சரிங்கம்மா. ம். மவனே, நாம நினைச்சது நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமுண்டீஸ்வரி சொத்து பத்தையெல்லாம் இழந்து நடு தெருவுக்கு வரப்போறா. ஆமா சித்தி, இந்த சாமுண்டீஸ்வரியோட சாப்டர் இன்னையோட க்ளோஸ். அவ செல்லா காசாகி இந்த ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான். சந்திரா, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பணத்தை செட்டில் பண்ண. என் கையால பணத்தை கொடுத்து ஒன்ன ஓட்டையாண்டி ஆக்கணும்னு நினைக்கிறியா? ஆக்குறேன்டி. சந்திரா, என்ன யோசிக்கிற? கூப்பிட்டு கொடு. சரிக்கா. ம். வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம். டேய், இப்ப எதுக்குடா நிறுத்துன? இங்கே பிரச்சனை பண்ண வந்துட்டியா? நான் ஒன்றும் பிரச்சனை பண்ண வரல. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் வந்தேன். அதான் உன்னால முடியலன்னு நேத்தே தெரிஞ்சு போச்சே.
அப்புறம் என்ன பஞ்ச் டயலாக்லாம் பேசிட்டு இருக்க? சின்னத்த அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாதீங்க. அங்க பாருங்க. போங்கடா. நகையெல்லாம் தூக்கிட்டு போனாங்க. நகையெல்லாம் தூக்கிட்டு போனாங்க. மவனே, இவனுங்க எப்படிரா போலீஸ் கிட்ட மாட்டினானுங்க? அந்த டிரைவர் பையன் தான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பான். அந்த ராஸ்கல் எப்படிதான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறானே தெரியல. மவனே, இனிமே இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. வா, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஆமா சித்தி, இங்க இருந்தா மாட்டிப்போம். வாங்க எஸ்கேப் ஆயிடலாம். தம்பி, இந்த திருட்டு பசங்க எங்க இருந்தாங்க? ஊர் ஜனங்கள்லாம் ஏமாத்தி நகை அடிச்சிட்டு போன இவங்கள சும்மா விடக்கூடாது. ஐயா, அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க. இதுல எல்லாரோட நகைங்க இருக்கு. நகை சீட்டை காமிச்சு உங்க நகைங்கள்லாம் நீங்க வாங்கிக்கணும். மேடம், நல்லா அடிங்கம்மா. இவங்களை சும்மா விடாதீங்க. சும்மா விட. டேய், உங்களை நல்லவங்க நம்பி நகையை வைக்க சொன்னா இப்படிதான் ராத்திரியோட ராத்திரியா ஓடி போவீங்களா? சொல்லுங்கடா, இத நீங்களா செஞ்சீங்களா இல்ல யாராவது சொல்லி செஞ்சீங்களா? உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல அடி வாங்கி சாக போறீங்களா? வேணாம், நாங்க உண்மையை சொல்லிடுறோம். சொல்லுங்கடா, யார் உங்களை இப்படி செய்ய சொன்னது? அந்த காளி அம்மா தான் எங்களை இப்படி செய்ய சொன்னாங்க. அவங்க சொல்லிதான் நாங்க இதெல்லாம் செஞ்சோம். இதெல்லாம் பண்ணது காளியம்மா தானா? சொன்னா நீங்க செஞ்சிருவீங்களா? அறிவில்ல உங்களுக்கு? மேடம், பாத்தீங்களா, ஃப்ராட் வேலை பண்ணிட்டு என்னென்ன நியாயம் பேசுறாங்கன்னு. எப்பா சகல, இதுக்கு பின்னாடி அந்த காளியம்மா குரூப் தான் இருக்கா? அதானே இந்த திருட்டு பசங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு துணிச்சல் வந்துச்சுன்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு நம்ம கிட்ட சைலண்டா நின்று இருந்திருக்காங்க. ஆமா, எங்க அவங்க? இங்க தானே இருந்தாங்க.